உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை சேர்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாசலில் நான் காத்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக என்னை வெளியில் தேடிக் கொண்டிருக்கின்றாய்? உனக்கான நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது. என் பிள்ளையே, என்னை கண்டும் காணாமல் சென்றதற்கு இனி என் பேச்சை நீ கேட்கவே வேண்டாம். இவளின் பேச்சை மட்டும் நீ கேட்டாலே போதும். உனக்கு வரவேண்டியதும் நீ இழந்ததும் தானாகத்தான் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அப்படி யார் எனக்காக இங்கு வரிந்து கட்டி வந்திருக்கின்றாள் என்றுதானே உன் மனம் அங்கு தவித்து கொண்டிருக்கின்றது. இவளின் வருகை உன் மகிழ்ச்சியை அங்கு அளவிட முடியாததாக மாற்றப் போகிறது. உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் அங்கு துளைத்து உனக்கு வேண்டியதை நீ சொல்லாமலே செய்வதற்காக வந்திருக்கின்றாள். நடப்பது எதுவென்றும் வருவது யாரென்றும் தெரிந்துவிட்டாலே போதும். உன் மன மகிழும்படியான நல்ல விஷயத்தை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் என்பதில்தான் நமக்கான வெற்றி அடங்கியிருக்கின்றது. இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கும் போது இதற்காக யார் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார் என்றுதான் யோசிக்கின்றாய். என் பிள்ளையை, அது இந்த சாயப்பன் அனுப்பிய நபராக இருக்கும் போகும்போது நீ யாரையோ நினைத்து வருந்தாதே. எந்த உள்ளம் உன் மனதை காயப்படுத்தியதோ அந்த உள்ளத்தை எல்லாம் நீ நகர்ந்து விட்டு வெகு தூரத்திற்கு வந்து விட்டாய். இப்போது உனக்கு பிடித்தவரின் மூலம், நீ நேசிப்பவரின் மூலம்தான் உனக்கான வெற்றி செய்தியை மட்டுமல்ல, உனக்காக என்னிடம் நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்பதையும் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார். அவளின் வருகை உன் உள்ளத்தை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய். பெருஞ்சுமைகளை எல்லாம் நான் கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். மகிழ்ச்சியின் வரத்தை அள்ளி கொடுக்க நான் வந்து இருக்கும் போது என் பிள்ளையே, உன் வாழ்வில் எதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய்? உன் மனதில் இருக்கும் கஷ்டத்தையும் கவலையும் காணாமல் இப்பொழுது போகச் செய்வதற்குத்தான் உனக்கு பதிலாக இங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்தும் வருந்தாதே. உன் வெற்றிக்கான தீர்வை நோக்கி நீ பயணிக்க போகும்போது சில தடைகளும் இன்னல்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தடைகளுக்கும் இடையிலும் உனக்கான நல்லவரை நீ சந்தித்து உனக்கு வேண்டிய வேண்டுதலை அவரிடம் சொல்லும் போது அவர் தானாகவே என்னிடம் வந்து சேர்த்து விடுவார். நீயோ நினைக்கலாம், இந்த அப்பனை கண்டு எப்படி சொல்லுவது என்றுதானே. இனி நீ என்னை காண வர வேண்டாம், நானும் உன்னை காண வர வேண்டாம். இந்த இடைக்கும் இடையிலே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு, உன்னவரின் மூலம் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் தானாகவே தேடி வருவேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து இதை கேட்கின்ற நிமிடமே உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டுத்தான் கொண்டிருக்கின்றேன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே. இந்த சாய்தேவன் உனக்கான நேர காலத்தை குறித்துவிட்டு நம்பிக்கையான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் போன போக்கில் சென்ற காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. முன்பெல்லாம் யாரும் அழைக்காமலே உன்னை சுற்றி உனக்காகவும் உன் பேருக்காகவும் உன் புகழுக்காகவும் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒரு கரையில் நிம்மதியாக நின்று கொண்டு இருக்கின்றாய். அந்த நிலையை தாண்டி இப்பொழுது நீ கூப்பிட்டால் கூட, நீ அழைத்தால் கூட யாருமே இல்லையே என்றுதானே என் பிள்ளைகள் அழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, உன் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை தீர்மானிப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதிர்கொள்கின்ற அளவுக்கு உன் பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த எதிர்கொள்கின்ற பிரச்சனையை இந்த அப்பனின் உத்தரவோடு உனக்கான வெற்றியை பெறப் போகிறாய் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. நீ உன்னோடு உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே, பாதி விஷயங்களை நினைத்து நீ உன் மன நிம்மதியினை தொலைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ நினைத்த காரியம் நடத்து முடிப்பதற்கு என் ஆணையை வழங்கிவிட்ட பிறகும் இனியும் சந்தேகம் கொள்ளாதே. இந்த அப்பன் நடத்தி தருவானோ மாட்டானோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி நடக்கப் போவதற்கு இந்த சாய்தேவனை முழுவதுமாக பொறுப்பேற்று கொண்டு உனக்கான வெற்றியை
தீர்மானிக்கும் போது உன்னை மேலும் மேலும் செதுக்கிக் கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை மெருகேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். இன்றோடு உன் அனைத்து கவலைகளுக்கும் ஒரு முடிவு கட்டத்தான் போகிறேன். நீ மனதளவில் மிகவும் நொறுங்கி போய் இருந்து கொண்டு இருக்கின்றாய். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றுமில்லாதது நடிப்பதுதான் உனக்கு மிகுந்த வலியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அந்த வலி என்னவென்று நான் அறிந்து விட்டேன். இனியும் உனக்கு அப்படி ஒரு நிலைமையை தரப்போவதே இல்லை. உன் நிலைமையின் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு உன் வெற்றிக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும்போது எதை எப்படி கரை சேர்க்க வேண்டுமோ அதை அப்படி கரை சேர்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். யார் யாரிடமோ உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாயே என் பிள்ளையே, இந்த சாய் உன்னருகில் இருப்பதை ஏன் மறந்து விட்டாய்? நடப்பதையெல்லாம் நான் கவனித்து கொண்டு மட்டுமே அமைதி கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம். உன் எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்றுதானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய். நீ இதை கேட்கும் போதே எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தியை உன் செவிகளில் சேர்க்கத்தான் போகிறேன். கலங்காதே என் பிள்ளையே, நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நன்மையாகவே எடுத்துக்கொள். இது இந்த சாய் தேவன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றால் உனக்கான நல்ல காரியமும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. எல்லாவற்றையும் சரி செய்து உன் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது உனக்கான சத்திய வாக்கிலிருந்து நான் மீறப் போவதே கிடையாது. இப்பொழுது ஒவ்வொரு விஷயமாக உனக்கு செயல்பட ஆரம்பித்து விட்டது. இனி எதற்காகவும் கலங்காதே. உன் விடிவு காலத்தை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ உண்மையாக நேசித்த உறவையும் உன் துணைவையும் நேர்மையாக இருந்தும் பிரிந்து கொண்டதாக இருந்து கொண்டு இருக்கின்றதே, என் அன்பை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லையே. யார்தான் இருக்கின்றார்களோ என்று எண்ணி விடாதே. உன் அத்தனை நிலைகளிலும் உண்மையாக உன்னை யார் நேசிக்கிறார்கள், போலியான முகம் கொண்டவர்கள் யார், போலியான அக்கறை கொண்டவர்கள் யார் என்று உணர வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் அன்பை புரிய வைத்து உனக்கானவரை உன்னருகில் சேர்ப்பதற்கு உன்னவரின் மூலமே உனக்கு உதவி கிடைக்கத்தான் போகிறது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையை, உனக்கான வரத்தை அள்ளி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். எதை தொலைத்து விட்டோம் என்று நீ அழுது கொண்டு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தை மீண்டும் மீட்டெடுத்து உன் கையிலே ஒப்படைப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது எல்லாம் வெறுமையாகத்தான் இருக்கின்றதோ எண்ணி விடாதே. இது எனக்கானது, அது எனக்கானது என்று நீ பார்ப்பதற்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியினை தொலைத்து விடாதே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடத்துகின்ற போராட்டத்தை பதற்றம் இல்லாமல் நிதானமாக நடத்தினாலே போதும். நமக்கானது நம்மிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். நான் தருவேன் என்று சொல்லிவிட்ட பிறகுத்தானே, நான் தருவேன் என்று நம்பித்தானே என் பிள்ளைகள் என் பாதம் சரணடைந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இனி யார் சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, உனக்கு தர வேண்டியதிலிருந்து நான் விலகப் போவதே கிடையாது. உன்னை கலங்க வைத்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையை சரி செய்ய இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே. எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையில் வந்து சேரப்போகிறது. அதற்கான நேர காலத்தை உருவாக்கி விட்டேன். தோல்விகளை கண்டு முடங்கி விடாதே. எதிரிகளை கண்டு அஞ்சி விடாதே. உன் எண்ணத்தின் செயலாலும் என்னை நெருங்கிக் கொண்டு இருக்கும் போது உனக்கு வேண்டியதை நான் நடத்தி தரத்தான் போகிறேன். நடப்பது யாவும் இனி உனக்கு நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது. வெற்றி உனக்காகவே கொண்டு வந்து இருக்கும் போது தனிமை நினைவுகளை நினைத்து நீ வருந்தாதே. அந்த தனிமைதான் உனக்கு முதல் நண்பனாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தனிமைதான் உனக்கான வெற்றியின் பாதையை தீர்மானிக்கின்றது. உன்னையே உனக்கு யார் என்று தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. உதவ யாருமே இல்லை என்று வருந்துவதை விட எனக்கான உதவி செய்வதற்கு என் அப்பனே நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டான். அவன் இருப்பதற்கு எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்று நீ மனதளவில் தீர்க்கமாக என்னை நம்பு. நீ எந்த ஒரு காரியத்தை நினைத்து செயல்பட்டாலும் எப்பொழுதும் என் வாசகங்களாகவே, என் புகைப்படமாகவோ உன் கண் எதிரே தோன்றி உனக்கான பதிலை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். வருவது வரட்டும், எல்லாவற்றையும் என்னப்பன் பார்த்து கொள்ளும் போது இறுதி முடிவையும் ஏற்கனவே எடுத்துவிட்டுத்தான் அந்த பொறுப்பையும் கடமை
தன்மையின் என் கையில் கொடுத்திருப்பான். அப்படி இருக்கும்போது நான் அதில் இருந்து விட்டு விலகப் போவதே கிடையாது என்று நீ நம்பிக்கையோடு செயல்படு. தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கானவரின் மூலம் உனக்கானதை உன் கையில் கொண்டு வர அதிசயத்தை நடத்தியே தீர்வேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதுதான் உனக்கு நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.